தனுசு ராசிக்காரர்களுக்கு, மகர ராசி அன்பர்கள், கும்பராசி மக்களுக்கு, மீன ராசி 100% உங்களை தேடி பணம் வர ஆரம்பிச்சு. பிறந்த ஊரை விட்டோ பிறந்த நாட்டை விட்டோ ஒரு இடமாற்றம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வளர்ச்சி. பணம் சம்பாதிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மதிக்காதவங்கலாம் இனிமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி. இந்த 2026 வச்ச நகையெல்லாம் திருப்பிடுவீங்க, புதிய வண்டி வாகனங்கள் சேரும். பொதுவாக இந்த ராசிக்காரங்க கும்பாபிஷேகம் அட்டன் பண்ண நிச்சயமாக செல்வ செழிப்பு தனதானியங்கள் உருவாகிட்டே இருக்குங்க. தியாகம் பண்ணீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேறி போவீங்க, பெரிய லெவலில் பணக்காரனாவீங்க. பணவரவு இன்னும் அதிகமாக வர்றதுக்கு நீங்க நல்ல ஒரு டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்குங்க. சினிமா துறை அற்புத வாய்ப்பு, அரசியல் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இந்த ராசிக்கு பயன்படுத்திக்கலாம். வெளிநாட்டு வெளி மாநிலம் அப்படிங்கிற ஒரு தொடர்பு கண்டிப்பா இந்த காலத்துல வேலை கிடைக்கும், பிசினஸும் செட்டப் ஆகும். எப்படி நீங்க இருந்தாலும் இடமாற்றத்தை பண்ணிருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பணம் ஃபர்ஸ்ட் நிற்கும். இதுதான் பணக்காரன் ஆவதற்கு உண்மையான. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பல ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ராசிக்குமே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த வருஷம் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். ஸோ இந்த வருஷமாச்சும் நான் பணக்காரன் ஆகிட மாட்டேனா அப்படின்னு தான் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 12 ராசிக்காரர்களும் பணக்காரங்க ஆக என்ன செய்யணும் அப்படின்னு தான் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நாகராஜ் சார், அடுத்ததான் இந்த 2026 தனுசு ராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும் சார்? தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பணக்காரர் ஆகிறது எப்படி? இதுதான் டைட்டில், நம்ம கொடுத்துருக்க டைட்டில். இந்த பணக்காரர் ஆகிறதுக்கான ஆசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த தனுசு ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற சொத்து என்ன தெரியுமா? நேர்மை, சத்தியம், இதெல்லாம் இவங்களுடைய சொத்து. சார், இதை வச்சு எப்படியாவது பணக்காரன் ஆக முடியுமா? கண்டிப்பாக முடியும். இதுதான் பணக்காரன் ஆவதற்கு உண்மையான வழி. என்னைக்கும் பயம் இல்லாமல். நிறைய பேர் 1000 கோடி 2000 கோடி சம்பாரிச்சுட்டு கதவை தட்டும்போது யாருன்னு தெரியாமல் இருக்கும், ராத்திரியில் யாருன்னு பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் அந்த பயமே இருக்காது. இவர்களுடைய சம்பாத்தியம் நேர்மடா, சத்தியம்டா, நாங்கள்லாம் ஒழுக்கமாக வாழ்வோம்டா, எங்களை பார்த்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ பாக்யாதிபதி குருங்க. இவர்களுக்கு தனாதிபதியாக வரக்கூடியவர் நீதிமான். அடடா, மகரம். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மையாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுற விஷயம் இருக்கு பாருங்க, அது வழிவிட்டாலே இவர்களுடைய பண வரவுக்கு வழி விழும். என்ன சார், அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? யாருன்னு தெரிஞ்சு உதவி செஞ்சா 50%, யாருன்னே தெரியாது, யாரோ ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு வழியில போயிட்டு இருக்கிறாரு, அந்த ஆபத்து காலத்தில் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. இதை யார் சார் பாப்பா? நீதிமான் பார்த்துட்டு இருப்பார். உங்க அக்கௌண்டன்ட் யாருன்னு கேட்டா நீதிமான். ஓஹோ, இவன் நல்ல பையனப்பா, அந்த பையனுக்கு உயிருக்கு வழி விட்டான். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்தது நீதி. எந்த இடத்துலையும் பொய் பேசாத நீங்க பொய்யே பேசாம இருங்க. ஏன்னா உங்க வாக்குல சனி பகவான் இருக்கிறார். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் வாக்கு தொழிலில் வெற்றியாளர்கள். ஜோசியராக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருப்பாங்க, லாயர்ஸாக இருப்பாங்க, ஜட்ஜஸாக இருப்பாங்க, சினிமா துறை, கலைத்துறை சார்ந்த. பெரும்பாலும் பொய் பேசாதீங்க. பொய் பேசுறதுன்னா என்னன்னா, சார் இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லி தோசை சாப்பிட்றது பேர் பொய் இல்லை, ஏதோ ஒரு சொல்லலாம். ஒருவருடைய வாழ்க்கையில் நீ சொல்லும் பொய் அவன் வாழ்க்கையவே அழித்து விடும். அந்த மாதிரி பொய்களை தவிர்த்து கொண்டால் கண்டிப்பாக அக்னி ராசியில் பிறந்த நீங்கள் 100% பணத்தை தேடி எல்லாரும் தான் போகிறோம். ஆனால் உங்களை தேடி பணம் வர ஆரம்பிச்சு. அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் எதை தேடி போகிறீங்கிறது வேற, உங்களை தேடி பணம் வரும். ஏன்னா நீங்கள் யாருன்னா 9ஆம் அதிபதியான குரு பகவானினுடைய ராசிக்காரர்கள். அதுலேயும் மூலம் 4 பாதம், பூராடம் 4 பாதம், உத்ராடம் 1 பாதம், இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தனுசு ராசி மண்டலக்காரர்கள். இதை விட ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். வயதானவர்கள், இந்த சனி பகவான் தனாதிபதியா இல்லையா, அதனால வயதானவர்கள், நடக்க முடியாதவங்க, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கக்கூடாது, யாருன்னே தெரியாதவங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவருக்கு நான் அந்த பரிகாரம் சொன்னேன். அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவர் வண்டியில் என்ன பண்ணாரு, இந்த குச்சி இருக்கு இல்லையா, ஊன்றுகோல்னு சொல்லுவாங்க, 2 கால் போய்விட்டால் 3வது ஒரு காலை வச்சு ஊனி போவாங்க, அந்த மாதிரி ஒன்று. அல்லது இந்த ஸ்ட்ரெச்சர், நடக்க முடியாதவங்களுக்கு இந்த தர்மம் நீங்கள் ஒரு முறை செய்யுங்கள். ஒரே ஒரு தடவை
யாராவது ஒரு தெரியாத இடம், அப்படி இல்லைன்னா இந்த இல்லங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொடுங்க. நிஜமாக பாருங்கள், உங்களுடைய தன வரவை சனி பகவான் அருளால் பூரணமாக இந்த 2026 வச்ச நகையெல்லாம் திருப்பிடுவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் சேரும். மன நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு 2026 தனுசு ராசிக்கு இந்த 3 பரிகாரமும் முத்தான பரிகாரம். சுபம் விஜய் சார், அடுத்ததான் இந்த 2026 மகர ராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள் எப்பொழுது பணக்காராவாங்க, அது 2026 வழிவகைகள் என்ன? பொதுவாக இந்த காலகட்டத்தில் கோச்சார கிரகங்கள் தான் உங்களை வழிநடத்துகின்றன. உங்கள் ராசிக்கு ஜூனுக்கு மேலே 7ல் குரு வந்து பார்க்குறார். இப்பொழுது குரு பகவான் ஆரம்பிக்கும் காலத்தில் உங்கள் தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்குறார், விரைச்செலவை குறைக்க போகிறார். சூட்சமங்களிங்க உங்கள் ராசி அதிபதி 2ஆம் அதிபதி 3ல் பயணம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, திரைகடல் ஓடியும் திரவியம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புடைய ராசி இந்த மகர ராசி. பிறந்த ஒருட்டு வெளியூரில் வளர்ச்சி பெற வாய்ப்பு அதிகம் இருக்கிற இந்த ராசிங்க. எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்தது பெங்களூர்ல, ஷைனானது இங்க. அவரு திருவோண நட்சத்திரம் இல்லையா? அப்ப ஏன்னா 4ஆம் அதிபதி தான் செவ்வாய், அவரே பாதகாதிபதி. அப்ப பிறந்த ஊரை விட்டோ பிறந்த நாட்டை விட்டோ ஒரு இடமாற்றம் பண்ணி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வளர்ச்சி. அப்ப செல்வ செழிப்புக்கு இதுதான் சூட்சம ரகசியம். உங்க ராசி பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு முதலையை குறிக்கிற ராசி. நான் சிம்பிள் அந்த காலேஜ் பசங்களுக்கு சும்மா இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கெல்லாம் சொல்லுவேன், தம்பி கொற்கடையில்னு ஒரு பிராண்ட் இருக்குது டிஷர்ட்டு, அதை பயன்படுத்திப்பாரு, ஏன்னா அது மகரம். பொதுவாக இந்த ராசிக்காரங்க கும்பாபிஷேகம் அட்டன் பண்ண நிச்சயமாக செல்வ செழிப்பு தன தானியங்கள் உருவாகிட்டே இருக்குங்க. கும்பாபிஷேகத்துக்கு இந்த ராசிக்கு என்ன சார் சம்பவம்? உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? கும்ப கலசம், எல்லோரும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அம்சம். அந்த கையில் வச்சுக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம எங்கே போகிறது? நிச்சயமாக இது இருக்கும். இந்த ராசிக்காரங்க சொத்து சுகங்கள், வாடகை வருமானங்கள். இப்போ ஏன் வாடகை வருமானம்னா 2ஆம் இடத்துல ராகு. வட்டி கட்டிட்டு இருக்கோம், வட்டி வாங்க முடியுமா? வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்த வீடு வாங்குவோமா? இது ஒரு அமைப்பு இருக்குங்க. அப்போ சொத்து சுகங்கள் சேர்த்து ஒரு அசட்டை வாங்கி போடக்கூடியது. இன்னைக்கு நீங்கள் விதைக்கிற விதை பின்னாடி விருட்சமாக மாறுங்கிறது மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த ராசிக்கு பொதுவாக 2, 5, 8, 11 ரொம்ப இதாக இருக்கும். இவங்களுக்கு மீடியா துறை, ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும். மீடியா, ரியல் எஸ்டேட், அப்புறம் இந்த மீடியாலே பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் அந்த மாதிரி ஃபீல்டு, இல்லை ஆங்கரிங் சம்மந்தப்பட்ட அற்புதமாக இருக்கும். ஆக்டிங்லாம் போகலாமா? 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை அற்புத வாய்ப்பு. அரசியல் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இந்த ராசிக்கு பயன்படுத்திக்கலாம். ரைட். இப்போ ஒரு சில பேங்க் பரிகாரம் நான் கொடுப்பேன், அது என்னோட ஸ்டைல். இது பொதுவாக இவங்களுக்கு SBI பேங்க்கில் வைக்க சொல்லலாம். 2ஆம் இடம்னா சனிங்க, சனினா நீலம் ப்ளூ கலர். SBI பேங்க் அக்கௌண்ட் சூப்பராக செட் ஆகுது, இதை பயன்படுத்தி பார்க்கலாம், நிச்சயமாக வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபெடரல் பேங்க், இதில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் சம்மந்தப்பட்டது இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். லக்ன ரீதியாகவும் கொடுக்கலாம். ஒரு சூட்சம சொல்ல உங்களுக்கு வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னா, குலதெய்வ பெயரில் தொழில் ஆரம்பித்தால் வெற்றி, உங்கள் குழந்தை பெயரில் தொழில் ஆரம்பித்தால் வெற்றி. 5, 10 தொடர்புங்க. நீங்கள் குழந்தை வடிவத்தில் குருவாயூரோ உடுப்பி கிருஷ்ணரோ, உடுப்பி கிருஷ்ணரை வழிபாடு இந்த ராசி மீண்டும் வந்துருங்க. உடுப்பி கிருஷ்ணர் தான் பொதுவாக பார்க்கலாம். சனிங்கிறது மேற்கு குறிக்குங்க. உடுப்பி கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஒரு சனிங்கிற ஒரு ஏழை, அவருக்கு தன் திசையே மாற்றிருக்கார். கிழக்கில் இருந்தார், மேற்கு திசையை நோக்கி இருக்கார். நம்ம அந்த இதை பார்க்க கனகதாச ஜன்னல்பாங்க, அங்கே பார்க்கும்போது 9 நவதோரம் நவகிரகம் மாதிரி இறைவனே திரும்பி வழிபடுகின்ற அம்சம். அப்போ உடுப்பி கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கையில் நிச்சயமாக மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்கு அற்புதமாக இருக்குது. இந்த ராசிங்க ஒன்று மட்டும் தவிர்க்கணும், தெரியாத இடத்துல கையெழுத்து போடக்கூடாது. சீட்டு போடுவதில் கவனம், இந்த நகைச்சீட்டு இதெல்லாம் கவனமாக இருந்துருங்க. ஆக மற்ற அனைத்து இதிலும் பொருளாதார செல்வ செழிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. வெளிநாட்டு வகை யோகங்கள் அற்புதமாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். கார்த்திக் பாபு சார், இந்த 2026 கும்பராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும் சார்? 2026 அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு, கும்பராசி மக்களுக்கு பணக்காரர் ஆவதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ராசிக்கு 2, 5, 8, 11 எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு அண்ட் புதன், இவங்க 2 பேர் தான் முக்கியமான காரணகர்த்தி. பட் கோச்சாரத்தில் சனி பகவான் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார், ஜென்ம ராகு உட்காந்துருக்கார், 7ல் கேது. ரொம்ப தடை தாமதங்கள்லாம் சந்தித்து எப்படியாவது முட்டி மோதி பணம் சம்பாதிக்கணும், ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பீங்க. பட் இதையெல்லாம் தாண்டி சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 ஆண்டாக இருக்கும். அதில் நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கு சில சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரு புதன், ஸோ குருனா கல்வி,
புதன்னா வந்துட்டு பள்ளிக்கூடங்கள். ஸோ முடியாத பசங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஏரியாலேயே உங்கள் சொந்தக்காரங்களே கண்டிப்பாக இருப்பாங்க. தயவு செய்து அவங்களுக்கு உண்டான ஃபீஸு, டேர்ம் ஃபீஸு இந்த வருஷம் ஒரு ஏப்ரல் மே இந்த மாதிரி ட்ரெயின் வந்து நீங்கள் கண்டிப்பாக கட்டுங்க. சார் அவ்வளோலாம் என்னால் கொடுக்க முடியாது சார் அப்படின்னா ஒரு நோட்டு புக்காவது வாங்கி கொடுங்க கடைசிக்கு. அதுவும் ஒரு கல்வி உதவி தான். இல்லை ஒரு ஹிந்தி டியூஷன் படிக்கிறாங்களா, அந்த ஹிந்தி டியூஷனுக்கு ஒரு ஃபீஸை கட்டுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2ல் சுக்கிரன் உச்சமாவாங்க. ஏற்கனவே எனக்கு பண பிரச்சனை நிறையா இருக்குது, இதெல்லாம் வைஃபை எப்படி சார் சந்தோஷமாக ஊரை கூட்டி சுற்றுறது அப்படின்னா, கடைசிக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா பக்கத்தில் இருந்தீங்கன்னா பாலக்காடு பக்கம் போயிட்டு வாங்க. இல்லை கர்நாடகா பக்கம் இருந்தீங்கன்னா வந்துட்டு கூர்க்கு போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வெளிநாட்டு வெளி மாநிலம் அப்படிங்கிற ஒரு தொடர்பு கண்டிப்பாக இந்த காலத்தில் வேலை கிடைக்கும், பிஸ்னஸும் செட்டப் ஆகும். தயவு செய்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச காலம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக பிரகாசமாக இருக்கும். ஏன் அந்த பிரகாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ராகு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் குருவோட பார்வையில் ராகு இருக்காங்க. ஸோ 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜொலிப்பீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் உங்கள் தியாகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சனி பகவானின் மூலத்திரியோன ஆட்சி வீடு. ஸோ தியாகம் தான் உன்னை உயர்த்தும் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் தியாகம் பண்ணிங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போவீங்க, பெரிய லெவலில் பணக்காரனாவீங்க. ஏன் பெரிய லெவல் பணக்காரன்னா, பெரும் சொத்துக்கு அதிபதி கொடுக்கக்கூடியவர் குருபவான் தான். அந்த குருபவானே உங்களுக்கு 2 பண்ணக்கூடியவராக இருக்கார். அவர் எங்கே இருக்கார்? காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு தான் உங்களுக்கு 2. அப்போ நீங்கள் கண்டிப்பாக பயணப்பட்டு ஆகணும். அதே மாதிரி 11ஆம் இடம் தான் வந்துட்டு கல்வி, அது காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு. அப்போ நீங்கள் உதவி பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து குருபவான் வந்துட்டு தனுசு வீட்டிலேருந்து நேராக வந்துட்டு புதனோட வீட்டை பார்ப்பார். அதே மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு கன்னி வீட்டை பார்ப்பார். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஆனால் யாருக்கு பண்ண போகிறோம், எதுக்கு பண்ண போகிறோங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 செக்மெண்டேஷன் நீங்கள் உதவி பண்ண வேண்டி வரும். அதாவது படிக்கிற பசங்களுக்கு, விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கு, இப்போ நிறைய பேர் கராத்தே, குங்ஃபு, மார்ஷியல் ஆர்ட்ஸு, அது போக சிலம்பாட்டம், கபடி, இந்த மாதிரி ஈவன் கேரம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காது. ஈவன் இந்த கும்பராசியில் இருக்கவங்க நிறைய பெரிய பெரிய கம்பெனி இருப்பாங்க, கம்பெனி டெவலப்மெண்ட் ஆகலை, க்ரோத் ஆகலை, ஒரு மாதிரியாக இருக்கணும்னா இவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கம்பெனி டெவலப்மெண்ட் ஆகும். ஏன்னா அவங்க ஜெயிச்சா உங்கள் கம்பெனி ஜெயித்த மாதிரி, உங்கள் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பிராண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த கும்பராசி மக்கள் வந்து உழைக்க தயங்காதவங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு உண்டான மரியாதை வந்துட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக கிடச்சிட்டு இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஹெல்ப்பே வந்து உங்களை பெரிய லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருபவனோட மீன வீடு வந்து விரயம் கிரயம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கிரயமாகிட்டே போகும். நன்றி. கிருஷ்ணவேணி மேடம், மீனராசிக்காரங்க இந்த 2026 பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? ஜலராசி, கடைசி ராசி, மீனராசி மிக சிறப்பு. 2026 பணவரவு, தனவரவு. உங்களுடைய அதிபதியே குரு பகவான் தான். 5ஆம் இடத்துல கடகத்தில் போயிட்டு சிறப்பாக உச்சம் பெறார். அப்போ அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது ஜென்மத்தில் சனி, 7 சனி மேடம். உடல் ஆரோக்கியம், மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ நாள் இருந்துச்சோ இனிமேல் ரிலீஃப் ஆவீங்க. நிறைய இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்தோம், அதற்கான பண வரவு இந்த ஆண்டு உண்டுங்க. ரொம்ப 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 கஷ்டப்பட்டங்க அப்படிங்கிற ஒரு வரிசையில் மீனராசி ரொம்ப 2025 நம்ம நிறைய பார்த்த ஜாதகங்கள். ஸோ இந்த வருஷம் பணம் நிறைய வரும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடை விட்டுறாதீங்க. அதே போல் நம்மளுடைய சொந்தக்காரங்க, மற்றவங்க மதிக்காதவங்கெல்லாம் இனிமேல் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று உங்களை பார்க்கறனால கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்து, அது மாதிரி சொத்துல ஏதாவது பிரச்சனைகள், வில்லங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம். அதற்கான பணமும் வரும். பணவரவு இன்னும் அதிகமாக வர்றதுக்கு நீங்கள் நல்ல ஒரு டிப்ஸு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கண்டிப்பாக ஜலராசியாக நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால உங்களுடைய மன உளைச்சல், எத்தனை வருமானம் வந்தாலும் அது கையில் நிற்க மாட்டேங்குது, விரயமாகிட்டே இருந்துச்சு. வெளிநாடு, வெளியூர் அல்லது எப்படி நீங்கள் இருந்தாலும் இடமாற்றத்தை பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ஃபஸ்ட்டு நிற்கும். தொழில், அதாவது புதுசாக நான் நிறைய முதலீடு போட்டு நான் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பிரேக் பண்ணி வச்சுக்கணும். அதற்கான காலம் இந்த காலம் கிடையாது. பணம் வர்றதுக்கான விஷயங்களில் இன்னும் வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது நீங்கள் இந்த முடி திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆடை, ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது வியாழக்கிழமை ஃபாலோ பண்ணுங்கள். பழனி முருகனை ரொம்ப ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவருடைய ராஜ அலங்காரம் படம் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை போயிட்டு ஒரு வழிபாடு எடுங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. பழனி முருகனை பார்த்துக்கோங்க.
அதே போல் சிவனடியார் சிவனுடைய தொண்டு செய்யக்கூடிய அனைவருக்குமே காவி வேஷ்டி வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்னும் எனக்கு உடல் தொந்தரவு இருக்குங்க மேடம், நிறைய இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன், கடன், அதாவது வீட்டு கடன் போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு வருமானம் வரல, ரொம்ப பீடையாக இருக்குது, ஏன்னா 7.5 நாட்டு சனி எனக்கு ரொம்ப போட்டு பாடாப்படுத்துதுன்னா கண்டிப்பாக நீங்கள் முடி காணிக்கை கொடுத்துருங்க, குலதெய்வத்துக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினமும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த சூரியனுடைய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு பிரகாசமான நல்ல வெளிச்சத்தை, நல்ல புத்தியை, நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல செல்வ வளத்தை, பணத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய அதிபதியாக இருந்து இவ்வளவு விஷயங்கள் நமக்கு நிறைய வழிகாட்டி வழிநடத்தி நம்ம போயிட்டு இருக்கிறோமே, இருப்பினும் நமக்கான விஷயங்கள் கிடைக்காம தடுமாற்றத்தில் இருந்தீங்க. அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு தடையாகவே வந்துட்டுருக்கு. இந்த தடைக்கற்கள் எல்லாமே உடைத்து எறிந்து நீங்களுடைய உற்சாகத்தோட நீங்கள் நல்லா பூஸ்டப்பாக இருக்கணும்னா உங்களுக்கு உங்களே நீங்கள் தன்னம்பிக்கையோட இனிவரும் காலகட்டம் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து மீனராசி நேயர்கள் ரொம்ப உற்சாகமாக செயல்படுங்க, சுறுசுறுப்பாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிவன் எல்லாம் வாரி வணங்குவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்பவே சிறப்பாக இந்த 2026 12 ராசிக்காரர்களும் பணக்காரங்க ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ராசிக்குமே வாழ்வியல் பரிகாரங்கள் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பண்ணி நீங்களும் இந்த வருஷம் பணக்காரங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.